ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, M2 ஹார்ட் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. M2 ஹார்ட் ட்ரைவ்ன்றது இது தான். இது வந்து என்னடா ஹார்ட் ட்ரைவ் ஸ்கொயராக இருக்குமே அப்படின்னு பார்ப்பீங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஹார்ட் ட்ரைவ், SSD ஹார்ட் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. இது M2ன்றது ஒரு டைப் ஆஃப் கனெக்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து M2 கனெக்டர். இப்போ ரீசெண்டாக வர எல்லா மதர் போர்ட்லேயும் வந்து இப்போ வருது, லேப்டாப்ஸ்லேயும் வருது, டைனி CPUஸ்லேயும் வருது இது. ஓகே, இது வந்து நம்ம இருக்குது, மேபி அந்த ஆன்லைனில் கூட நம்ம வாங்கலாம். இது வந்து செம்ம ஸ்பீடு நிஜமாவே. இது வந்து ரொம்ப ஓல்டு லேப்டாப், ஓகேவா. ஸோ இது ஸ்பீட் டெஸ்ட் இதில் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்துட்டு நல்ல ஒரு CPU இருந்துச்சு அப்படின்னாலே போதும். இது வந்து 600 MB 700 MB ஒரு செகண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நல்ல CPU இருந்துச்சு அப்படின்னா, நல்ல ஒரு குட் கான்ஃபிகரேஷன் CPU இருந்தாலே போதும், நல்ல ஒரு ஸ்பீட் கொடுக்கும். காப்பி பண்ணணும்னா அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப்பில் அந்த பின் இல்லையோ இல்லைனா வந்துட்டு அந்த டெஸ்க்டாப்பில் அந்த பின் இல்லைனா கூட மெமரி கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எக்ஸ்டர்னல் ஹார்ட் ட்ரைவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு, ஓகேவா. இதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, Zebronicsல ஒரு SSD என்க்ளோஷர் வாங்கினேன். இதுதான் அந்த M2 SSD என்க்ளோஷர், ஓகேவா. இது எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்றதான் அந்த வீடியோ ஜஸ்ட் குவிக்காக காமிச்சிடுறேன். இதில் வந்து 2 ஸ்டார் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து டைப் C உடைய கனெக்டர். இது ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க, இந்த டைப் C அப்படின்னது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தா தெரியும், அவ்வளோதான். இது எடுத்தாச்சு. இதுதான் அதோடைய என்க்ளோஷர். இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப டெக்கியாலாம் ஒன்றும் இல்லை இது பார்க்குறதுக்கு. ஆனால் நல்லா இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதில், ஓகேவா. இதில் இந்த SSD எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்னு காமிக்கிறேன். இங்கே ஒரு ஸ்லாட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்லாட்டில் வந்துட்டு இந்த ஸ்லாட் வந்து இந்த பின்னில் இருக்கிற ஸ்லாட் வந்து கரெக்டாக இதில் உட்காரணும் போய்ட்டு இதில் SSD, ஓகேவா. இங்கே ஒரு குட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த நட்டு மாதிரி. இது நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ தட் நம்ம யூஸ் பண்ணும்போது கீழே விழாமல் இருக்கும். இந்த ஸ்லாட்டை வந்துட்டு இந்த கரெக்டான ஹைட்டில் இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பின்னில் லாக் மாதிரி பண்ணிட்டோன்னா போதும், அவ்வளோதான், ஓகேவா. தென் அந்த பின்னாடி கொடுத்த அந்த ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ SSD M2 என்க்ளோஷர் ரெடி. இப்போது திருப்பி உள்ளே போட வேண்டியது தாங்க. ஸோ இதில் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் உட்கார்ற இடம், இது வந்து இந்த ஸ்லாட் இறங்குற இடம். இந்த 2 பின்னை கரெக்டாக மேட்ச் பண்ணி உள்ளே போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு இது வந்து இந்த பக்கம் இருக்குது. இது அதே மாதிரி சேம் எந்த பொசிஷனை ரிமூவ் பண்ணமோ அதே பொசிஷனில் போட்டுட்டு ரொம்ப டைட் பண்ணாதீங்க. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஓகேவா. இப்போது இந்த SSD கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், GB காமிக்கிட்டு பார்த்தீங்களா. இதுதான் இந்த SSD, ஓகே, ஓகேவா. இப்போ சும்மா ஒரு ஃபைல் காப்பி பண்ணுறேன். அவ்வளோதான். 128 MB இது. ஆக்சுவலி ரொம்ப நேரம் எடுக்கவே இல்லை, ஃபாஸ்ட்டாக தான் காப்பி ஆகுது. இது வந்துட்டு ரொம்ப ஓல்டு ஆட்டம் ப்ராசஸர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஓல்டு லேப்டாப். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக காப்பி ஆகுதுன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இதே வந்து i5 i7 லேப்டாப் டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக காப்பி ஆகும். அதே மாதிரி இந்த டிவைஸ் வந்துட்டு M2ன்றதுனால நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், அந்த அளவுக்கு ஹீட்டும் ஆகாது. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் ஸ்டோரேஜுக்கு வந்து வேணும்னா இது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் எவ்ரிவன், பாய்.